வணக்கம் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சென்சார் செக் பண்ணுறதுக்கு ஒரு வந்து எல்இடி போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிருப்போம். ஸோ 2 எல்இடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 எல்இடியும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாற்றி கொடுத்துக்கணும். இது இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 எல்இடி வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஒரு ரெசிஸ்டன்சர் யூஸ் பண்ணாவே போதும். 2 பக்கம் தேவையானு கேட்டிங்கன்னா தேவையில்லை, 1 மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டூசி நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு குண்டூசி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். ஒன் சைடு மட்டும் சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க நண்பர்களே, நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனாவை யூஸ் பண்ண கேப்பு தான் வந்து இந்த எல்இடி வந்து உள்ளே போட்டு லாக் பண்ணுறதுக்கு கேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணிட்டு பின்னாடி வந்து நம்ம ரப்பர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்வா, 666 பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதை கூட போட்டு ஒரு பேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக இருக்கும். இல்லைன்னா ஒரு எம்சில் கூட வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக போயிடும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதில் 2 கம்பி தெரியுது பார்த்திங்களா. ஸோ லென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ஷார்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ இந்த எல்இடி வந்து நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லது நீங்கள் வந்து மல்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா மல்டிமீட்டரில் கூட வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1K ரெசிஸ்டன்சர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது அவ்வளோ தான், இது ஒரு ரெசிஸ்டன்சர் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ வண்டியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கில் அந்த ஸ்பீடோமீட்டர் சென்சார் சொன்னோம்லவா, ஸோ அதை செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கொடுத்துட்றோம், ஈசியூலேருந்து வரக்கூடிய கிரவுண்டில் கொடுத்துட்றோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் சென்சாரில் வந்து ரிட்டர்ன் போகக்கூடிய வோல்டரில் கொடுத்துரும். ஸோ வோல்டரில் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த எல்இடி ஃப்ளிங்கிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வீலை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணோம்னா தெரியும் உங்களுக்கு சென்சார் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து எல்இடி நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய எல்இடிலையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே போல் இந்த ஈசியூலேருந்து வரக்கூடிய அந்த ஓபிடி கனெக்ட் பண்ணுறோம்லவா, ஸோ இதில் வந்து சப்ளை வருதா அப்படின்னு கூட நம்ம வந்து ஈஸியாக அதில் வச்சு செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.